80% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி வந்து கோல் செட் பண்ணுறாங்களாம். ஜனவரி 6ஆம் தேதி என்ன கோல் செட் பண்ணுறனே மறந்துடுறாங்களாம். ஸோ இந்த வீடியோ ஜனவரி 1ஆம் தேதி பார்க்குறீங்களோ ஜனவரி 20ஆம் தேதி பார்க்குறீங்களோ என்றைக்கு வேணால் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கோல் செட் பண்ணாலும் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 6 ஸ்டெப்ஸ் ஃபார்முலா சொல்கிறேன். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி வேணால் இருங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருங்க, பிஸ்னஸ் மேனாக இருங்க, யூடியூபராக இருங்க, நீங்கள் யாராக வேணால் இருங்கப்பா. நான் சொல்கிற இந்த 6 ஸ்டெப்ஸை உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கோலை என்றைக்கு வேணால் எப்போ வேணால் அச்சீவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜனவரி 1ல் கோல் செட் பண்ணிவிட்டு 6ஆம் தேதி மறக்கிறது இல்லது. இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோவில் சொல்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்ரிடே அதை படித்து பார்த்துட்டு உங்கள் கோல் ஒர்க் பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, ஒரு 6 ஸ்டெப் ஃபார்முலா சொல்கிறேன் இல்லைங்களா? அது முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஓகே, ஹியூமனுக்கு இருக்கிற சூப்பர் பவர் என்னன்னு தெரியுங்களா? உங்கள் மைண்டை நீங்கள் எப்போ வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இந்த விஷயம் என்னால் முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டு கிட்ட சொல்லி பாருங்களேன், அதை முடிச்சே காட்டிடுவான். இந்த விஷயம் என்னால் முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன், அதை முடிச்சே காட்ட மாட்டான். நான் லாஸ்ட் மந்த் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஐயோ எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் உண்மையாக லவ் பண்ணுறேன், அது லவ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மந்த் பார்த்தா எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, ஒரு கோல் இல்லை, எக்கச்சக்கமான கோல் இருக்குது, நான் அதில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு என் மைண்டை மாற்றிக்கிட்டேன். நம்ம மைண்டை சூப்பராக ரீப்ரோக்ராம் பண்ணலாம், சூப்பராக வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கும் until you say to him. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறவங்களுக்கும் அச்சீவ் பண்ணாதவங்களுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அச்சீவ் பண்ணுறவன் இந்த விஷயம் என்னால் முடியும் அப்படின்ட்டு செஞ்சு காட்டுறான், அச்சீவ் பண்ணாதவன் இந்த விஷயம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும், முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. சரி, ஓகே, எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் படித்தேன். இப்போது சொன்னாங்க, உங்களோட தாட்ஸுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் எதை திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் நான் சென்னைக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, சென்னைக்கு எப்படி போகணும்? ட்ரெயினில் போகணுமா? ட்ரெயினில் போகணும்னா யார்கிட்ட கேட்கணும்? சென்னையில் போய் எங்கே தங்கணும்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி விஷயத்த செய்ய ஆரம்பிப்பீங்க. சென்னைக்கு எப்படி போகணும்னு போய் எல்லாருக்கிட்ட கேட்க ஆரம்பிப்பீங்க. அங்கே என்ன பேஜ் எனக்கு இருக்குன்னு கூகுள் சர்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் சென்னைக்கு போகணும்னு திங்கே பண்ணலன்னா அந்த விஷயம் நடக்காது இல்லை. உங்களோட தாட்டுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட தாட்ஸ் தான் ஒரு ரியாலிட்டியாக மாறுது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட தாட்ஸுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போ ஆரம்பிக்கலாமா? நம்மளோட 6 ஸ்டெப்ஸ் ஃபார்முலா சிம்பிளாக சொல்லிட்டு கிளம்புறேன். த எபிலிட்டி டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் இஸ் த சூப்பர் பவர் அப்படின்ட்டு நவல் ரவிகாந்த் சொல்லுவார். என்னோட மைண்டை எந்த சிச்சுவேஷன்லையும் எப்படி வேணால் மாற்றிப்போம் அப்படின்ற ஒரு பவர் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், தட் இஸ் சூப்பர் பவர். வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நான் இந்த விஷயம் செய்ய போகிறேன், உங்கள் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையிலேருந்து இதை செய்ய போகிறேன், நான் அதை அச்சீவ் பண்ண போகிறேன், அந்த கோல் செட் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண போகிறேன், அதை படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன் அப்படின்ட்டு உங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சூப்பர் பவர் உங்ககிட்டே இருக்குது. ஸோ த எபிலிட்டி டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் இஸ் த சூப்பர் பவர். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் சொன்னால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த 6 ஸ்டெப்ஸும் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே இருங்க. 2025 எண்ட் வரை நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண வெயிட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஒரு 90 டேஸ் போதாது எந்த ஒரு கோலையும் அச்சீவ் பண்ண. இது வேரிஸ் தான் உங்களோட கோலை பொறுத்து. பட் ஒரு 90 டேஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சு ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியாதா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதெல்லாம் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்லேருந்து எடுத்தது தான். எங்கே எடுத்ததுன்னு தேடாதீங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு போய் ஃபைண்ட் பண்ணுங்கள். அப்போ தானே அதில் வெறித்தனமாக ஒர்க் பண்ணுறது, ரிசல்ட் எடுத்துகிட்டு வரதெல்லாம். ஸோ நான் எப்படி ஒரு விஷயம் வேணும்னு ஃபைண்ட் பண்ணுறது? நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபைண்ட் பண்ணுறது, ஃப்ரீலான்சிங் பண்ணணும், ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், ஜாப் போகணும், அதை பண்ணணும், மில்லியனர் ஆகணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா, உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் தானே அதை பார்த்து செய்வீங்க. இப்போ ஒரு யூடியூபரை பார்க்குறீங்க, நானும் இந்த மாதிரி யூடியூபர் ஆகணும்னு நினைக்கணும். ஒரு பிஸ்னஸ் மேன் பார்க்குறீங்க, நானும் இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கணும். ஒரு ஜாப் ஏதோ ஒரு ஏஐ இன்ஜினியர், ப்ராடக்ட் மேனேஜர், கிராஃபிக் டிசைனர் பார்க்குறீங்க, நானும் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை வருது இல்லையா? அந்த மாதிரி ஆசை வந்தால் தானே அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்துகிட்டு போய் செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆசை வர்றதுக்கு போய் தேடுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணும்போது ஓகே இது செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை உங்களுக்குள்ளே வரும். அந்த ஆசை ஃபர்ஸ்ட் இனிஷியல் கொஞ்சமாக தான் வரும். அதுதான் நான் ஆகும்னு நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி செய்யலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு இல்லை, அதை சுற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்களேன். ஓவர் த டைம் உங்களோட ஆசை வந்து ஒரு இன்டென்சிஃபை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் எதில் ஒர்க் பண்ண போகிறீங்க, எதை அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு போய் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஆசையாக தான் வரும். ஓவர் த டைம் அந்த ஆசை இன்டென்சிஃபை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு போய் ஃபைண்ட் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் விஷயம் தரமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோலை ஃபைண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்குள்ளே 1000 ப்ராப்ளம்ஸ் வரும். டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களை ஃபைட் பண்ணி டவுன் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லேர்ன் பண்ணி அதில் ஒரு ஜாப் கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போதே
தூக்கம் வந்துடும். ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு ஜாப் கெட் பண்ணுறதே பெரிய கஷ்டமான விஷயம். அதுக்கப்புறம் அதில் அந்த ஸ்கில்லை வச்சு ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணலான்னா அது ஒரு கஷ்டமான விஷயம். எப்படி கிளைண்ட் பிடிக்கிறது அப்படின்றது. இன்கேஸ் அது ஒரு பிஸ்னஸ் தான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணுறது, ஃபண்ட் பண்ணுறது அப்படின்ற எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்திங்கனாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்குள்ள எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரும். அதை ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட கோல்ஸையோ ட்ரீம்ஸையோ அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத மைண்ட் வச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் ரூல். சரி, உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயத்தை செட் பண்ணிவிட்டுங்க, இதை தான் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் எக்கச்சக்கமான கஷ்டமான விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு பீப்புள் வந்து ஹையர் பண்ணி தான் ஆகணும். ஹையர் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். கரெக்டாக அந்த பிஸ்னஸ் கிளைண்ட் எடுத்து ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கஷ்டமான விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 100 டிசைன் பண்ணால் தான் அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு ப்ரோவாக ஆக முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கஷ்டமான விஷயங்களை செஞ்சால் தான் நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கஷ்டமான விஷயம் செய்கிறது தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழி. எக்ஸாம்பிள், ஒரு யூடியூபர்னா கன்சிஸ்டண்ட்டாக குவாலிட்டியான யூடியூப் வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் தான் க்ரோ ஆக முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி பிஸ்னஸ், யூடியூப், ஸ்டூடெண்ட், காலேஜ், ஸ்கில்லு, ஜாப் எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹார்டான விஷயம் செஞ்சிங்கன்னா தான் அதை அச்சீவ் பண்ண முடியுன்றதை மைண்டில் வச்சுக்கின்னு செய்யுங்க. இதுதான் தேர்ட் ரூல். ஸோ இந்த மாதிரி கஷ்டமான விஷயம் செய்யும் போது, ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம அப்போ தான் ஃபர்ஸ்ட் செய்வோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி செய்யும் போது இந்த விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டிங்கன்னு வைங்களேன், அது உங்களை முடிச்சு விட்டுரும். இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்களா, முடிச்சு விட்டீங்க போங்கன்ட்டு உங்களை நீங்களே முடிச்சு விட்டீங்க போங்க தான். ஸோ ஒரு விஷயத்தை செய்யும்போது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் சுற்றி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை கிராஸ்ப் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ ஹார்டான விஷயத்த ஹார்டாக இருக்குன்னு செய்யாமல் விட்டுறக்கூடாது. கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுல ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை நீங்கள் வந்து கிராஸ்ப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 4வது விஷயம். 5வது விஷயம், இதுதான் தரமான விஷயம். இது மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். அதாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளே தட்டு மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலான்னு பிளான் போட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வரும். ஃபேமிலி ப்ராப்ளம், லவ் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம் அப்படின்ட்டும் சரி, இல்லை உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட்டும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளமாக வரும். டைமிங் வில் பி நெவர் ரைட். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரைட் டைமும் இல்லை. இந்த ப்ராப்ளம் இருக்கே அப்படின்ட்டு அந்த விஷயத்தை ட்ராப் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் காலி. ஸோ டைமிங் வில் பி நெவர் ரைட். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வரும். அப்படி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு அதை விட்டிங்கன்னா வேலைக்காகுது. நீங்கள் என்ன மூடில் இருந்தாலும் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த ஒர்க்கை செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு பக்காவான விஷயம். ஸோ ப்ராப்ளம் டன் கணக்கில் வந்துட்டுருக்கோம். ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருங்க. அவ்வளோதான் மேட்ரு. இதுதான் 5வது விஷயமே. 6வது விஷயம் தான் கொஞ்சம் பக்காவான விஷயம். பர்னிங் டெசைர். என்ன நடந்தாலும் இதை செய்வேண்டா அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்களா, அதுதான் வந்து பக்காவான விஷயம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, சிச்சுவேஷன் ஆப்போசிட்டாக இருக்குது, செல்ஃப் டவுட்டாக இருக்குது, அது இருக்குது, எல்லாமே இருந்தாலும் என்னால் முடியும்னு ஒரு பிலீஃப், நம்புறது, நான் என்ன ஆனாலும் செஞ்சே காட்டுவேன் அப்படின்ட்டு ஒரு பர்னிங் டெசைரோடு இருக்கிறது. இந்த ஒரு பிலீஃப் தான் உங்களை வந்து அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணும். ஸோ ஒரு பர்னிங் டெசைரோட என்ன நடந்தாலும் செய்வேன் அப்படின்ட்டு ஒரு பிலீஃபோடு இருந்தீங்கன்னா வெறித்தனம். அதுதான் 6வது விஷயம். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, நான் சொன்னது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி, நான் சொன்னது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த 2025 வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பக்காவாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப பேசுனா வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.